கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த ஒளிப்பதிவிலே பார்த்தோம், ஆதி திருச்சபையிலே பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, ஞானத்தினாலே நிறைந்தவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி திருச்சபை விரும்பினது, அதை எதிர்பார்த்தது. அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதியை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற திருச்சபைகளிலே நடக்கின்ற சில கூட்டங்கள், சிலராலே ஒழுங்கு செய்யப்படுகின்ற கூட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அவைகள் திறமை உள்ளவர்களை அல்லது ஃபேமஸாக, அதாவது கிறிஸ்தவ வட்டாரத்திலே யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அடிப்படையாக கொண்டு கூட்டங்கள் ஆயத்தம் செய்யப்படுகிறதை பார்க்கலாம். ஒரு புதிய திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது என்றால் அந்த திருச்சபைக்கு மக்களை சேர்த்து கொள்ள வேண்டும், மக்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற நோக்கம் அந்த திருச்சபை மேய்ப்பனுக்கு இருந்தார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆவிக்குரிய கூட்டம் அல்லது விசேட கூட்டம் என்று சொல்லி அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு ஃபேமஸான நல்ல யூடியூபிலே அல்லது சமூக வலைத்தளங்களிலே மிகவும் பேர் பெற்ற ஒரு பிரசங்கியாரை கொண்டு வந்து அல்லது ஒரு ஆராதனை வீரனை கொண்டு வந்து அவர்கள் ஆராதனையை நடத்தி, கூட்டங்களை நடத்தி திருச்சபையிலே ஜனங்களை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு பிசாசினுடைய காரியம் இன்றைக்கு திருச்சபைகளிலே நுழைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல சிலர் வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற ஊழியர்களை அடிப்படையாக வைத்து கூட்டங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியாக அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நமக்கு அவர்களுடைய கண்டாக்ட், அவர்களுடைய தொடர்பு நமக்கு தேவை, அவர்கள் மூலமாக நாங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் தானே, அந்த உதவிகளை வைத்து நாங்கள் ஊழியங்களை செய்யலாம் தானே என்று இப்படிப்பட்ட காரணங்களை இன்றைக்கு மேய்ப்பர்கள் சொல்லுகிறதை, பாஸ்டர்ஸ் சொல்லுகிறதை, திருச்சபை தலைவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் வேதம் நமக்கு எதை போதிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவனை நாங்கள் ஊழியத்துக்கு, கூட்டங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? நற்சாட்சி பெற்றவனை கூட்டங்களுக்கு, ஊழியங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அல்லது நன்றாக கீபோர்ட் வாசிக்கக்கூடியவர், நன்றாய் சமூக வலைத்தளத்திலே ஃபேமஸ் ஆனவரை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தீர்மானிக்க வேண்டியது நீங்கள்.